ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு, நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவு இருக்குல்ல, அதை தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக உப்பு, மாவுக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக இந்த தண்ணியில் நெய் விட்டுக்கலாம். எதுக்காக நம்ம இந்த நெய் விடுறோம் அப்படின்னா, அரிசி மாவு நம்ம அந்த கொழுக்கட்டைக்கு உருண்டை பிடிக்கிறோம்ல, அப்போ வந்து நல்ல மணமாக சூப்பராக இருக்கும், வாசனையாக. அதுக்காக தான் அது மாதிரி போடுறோம். தண்ணி லேசாக கொதித்து பபிள்ஸ் வரும். அந்த டைமில் நம்ம அரிசி மாவு போட்டு கிண்டிக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதோ பாருங்கள், தண்ணியில் இந்த மாதிரி பபிள்ஸ் வருதுல்ல, இந்த ஸ்டேஜில் போட்டாலே போதும். இந்த டைமில் நம்ம மாவை கொட்டி கிளறலாம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, லோவாக வச்சுருங்க. இப்போ பச்சரிசி மாவு வச்சுருக்கோம்ல, இதை போட போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மாவை கிண்டிக்கணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும்னுட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம கையில் எண்ணெய் தடவியோ இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதில் விட்டோ நம்ம மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இது கரெக்டான பதம்னு சொல்கிறது சப்பாத்தி மாவோட பதம் தான். அவ்வளோதான், இது ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சிங்கன்னா ஒட்டாது. நல்லா ஆற வச்சு தான் பிசைய முடியும், இல்லைன்னா பிசைய முடியாது. நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்ட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். மாவு பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக குட்டி குட்டி கொழுக்கட்டைக்கு குட்டி குட்டியாக நம்ம பால்ஸ் ரெடி பண்ணுவோம்ல, குலோப் ஜாமுனுக்கு அந்த மாதிரி, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸ் தான் ரெடி பண்ணணும்னு கிடையாது, நமக்கு என்னென்ன ஷேப்ஸ் பிடிச்சிருக்கோ ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பால் பண்ணலாம், இந்த மாதிரி நீல வாக்கில் செய்யலாம், இந்த மாதிரி நீட்டமாக செஞ்சு போடலாம். இந்த மாதிரி நீட்டாக செஞ்சு போடலாம். பட்டன் மாதிரி தட்டையாக இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டையாக பட்டன் மாதிரி கூட நம்ம செய்யலாம். இது நம்மளுடைய விஷ் தான், எப்படி வேணால் பண்ணலாம். நல்லா குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் எனக்கு பெரிய பால்ஸாக வேணும், கடித்து சாப்பிட்றதுக்கு அந்த ஜூஸியோட நல்லா கடித்து சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா மாவும் ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா மாவையும் ரெடி பண்ணி ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து காத்தார விட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அது சுடு தண்ணியில் போடும்பொழுது இந்த பால்ஸ் எல்லாம் கரைஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு சில பேர் செய்யும்பொழுது போட்ட உடனே கரையும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபேன் காற்றுல உணர வைக்கும்பொழுது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. ஃபேன் காற்றுல உணரும்போது கண்டிப்பாக இது கொதிக்கும்பொழுது கரையவே கரையாது. அதுமாதிரி நம்ம போட்டு நல்லா கிண்டவும் கூடாது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபேன் காற்றுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு தட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் காத்தார விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால்ஸாவோ பட்டன் மாதிரி நீட்டாக இந்த மாதிரி ஷேப்பில் எப்படி வேணால் திரட்டிக்கலாம். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஃபேனில் நல்லா காத்தார வச்சுருக்கிறேன்.
இது ஆறுனதுன்னா ஹீட் ஆடுறது கிடையாது. இந்த மாதிரி உணர்ந்ததுன்னா மட்டும்தான் தண்ணியில் கொதிக்கும்பொழுது கரையாது. இது ஒரு சின்ன டிப்ஸ். அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சேராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தான் இதை கொட்டணும். நம்ம அடுத்து இதை உணரட்டும். உணர்ந்ததுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதை ஆற வச்சுருக்கோம். நம்ம சைட் பை சைடு வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 முழி தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி திக்கான தேங்காய் பால் எடுக்கணும். கொஞ்சம் தேங்காய் துருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபைனலாக வந்து அது இறக்கும்பொழுது போட்டு எடுக்கணும். இப்போ இதை திக்கான தேங்காய் பால் எடுத்துகிட்டு வரலாம். கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதில் வெல்லத்தை இந்த மாதிரி உடச்சி போட்டுருங்க. வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கொதிக்கட்டும். வெல்லம் கொதித்து கரையட்டும். நம்ம சைட் பை சைடு இன்னொரு அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டோம். இதில் வந்து இந்த எல்லா பால் கொழுக்கட்டைக்கும் ஏற்ற மாதிரி டேஸ்ட் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக நெய். ஏன் இப்போ இந்த தண்ணியில் நெய் விடுறோம் அப்படின்னா நம்ம பால் கொழுக்கட்டைங்களை கொட்டும்பொழுது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வெந்து வரும் தனித்தனியாக. அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ இது கொதிக்கும் பொழுது நல்லா தண்ணி சலசலன்னு கொதித்து வர்றப்ப நம்ம செஞ்சு வச்ச எல்லா பால்ஸ் இருக்குல்ல, அது எல்லா உருண்டைகளையும் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த பால்ஸு, நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன் ஃபேனுக்கு கீழே. இப்போ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதை நம்ம கிண்டி விடக்கூடாது. இதை நம்ம கிண்டி விடாமல் சும்மா லைட்டாக இப்படி ஷேக் மட்டும்தான் பண்ணணும். இது அப்படியே வேகும். சைட் பை சைடு வந்து நான் பாகம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப கம்பி பாதம் அப்படிலாம் இல்லை, அது கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு கலந்து ஊற்றி இந்த பாகை எடுத்து ஊற்றி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வேகட்டும். நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறதுக்காக கரண்டி போடுறேன். நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் சைட் பை சைடு வந்து பச்சரிசி மாவு இருக்குல்ல, அந்த நார்மல் பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி கலந்து எந்த கட்டிங்கும் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்து அதில் போடணும். தண்ணி இல்லாமல் கரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கணும். தண்ணியாக கூட கரைச்சிக்கலாம். பட் நான் வந்து இங்கே கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் எனக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அப்படின்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான். அதனால் இதை நான் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி மாவை வந்து இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றி கிண்டி விடுங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், ஒரு கொதி வந்ததுன்னா போதும். இப்போ இதில் நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணுறோம். நம்ம கொழுக்கட்டைங்கெல்லாம் ஃபுல்லாக வெந்திருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த வெல்லத்தை ஆட் பண்ணணும். வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வேகாது வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், அதுக்கப்புறமா
நம்ம துருகி வச்சுருக்க தேங்காய் பூவை போட்டு நம்ம இறக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் போடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் இந்த பதத்துக்கு இருக்குல்ல, நல்லா லிக்யூடாக, இது நேரம் ஆக ஆக ரொம்ப கெட்டியாகிடும். நமக்கு சாப்பிட்ற டைமுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்தளவுக்கு இருக்கிறது வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம், ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்துடும். நம்ம திக்காகவே இறக்கணும் அப்படின்னா அது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது இந்த வெண்ணெய் புட்டு சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அப்புறம் அதனுடைய பதம் அவ்வளோதான். இதில் ஃபைனலாக வந்து துருகுன தேங்காய் பூ போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியாக. இந்த மாதிரி தேங்காய் பூ ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடும்பொழுது அது நமக்கு சியூ பண்ணி சாப்பிடும்பொழுது இந்த தேங்காவை கடிக்கும்பொழுது அதில் இருக்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் தேங்காய் பூவாகவும் இந்த மாதிரி துருகி போடணும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இது செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை. எங்கள் சைட்லலாம் இப்படி தான் செய்வோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வேறு எப்படி செய்வீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.